தளபதி விஜயின் பூத் கமிட்டி மாநாட்டில் கூடிய மக்கள் படை. ஆளும் கட்சி உளவுத்துறைக்கு போட்ட உத்தரவு. கோவை பூத் கமிட்டி கருத்தரங்கம் வாயிலாக கோவையில் விஜயின் செல்வாக்கு அதிகரித்துள்ளதா என்பதை உளவுத்துறையினர் ஆய்வு செய்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக பூத் கமிட்டி மாநாடானது கோவையில் 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் பங்கேற்றிருந்தார். விஜய்க்கு போட்டியாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்றைய தினம் கோவைக்கு வருகை தந்திருந்தார். ஹாக்கி மைதானம் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் திராவிட இயக்க தமிழர் பேரவை மாநாடு என 2 நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார் உதயநிதி அவர்கள். இருப்பினும் மக்கள் துணை முதல்வர் உதயநிதியை சந்திக்க சென்றதை விட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பார்க்க கட்டுக்கடங்காத அளவிற்கு மக்கள் கூட்டம் சேர்ந்தது. மேலும் விஜயை பார்க்க தொண்டர்கள் மற்றும் மக்கள் செல்வதை தடுக்க கோவையில் ஜல்லிக்கட்டு போட்டியும் ஆளும் கட்சியால் நடத்தப்பட்டது. விஜய்க்கு ஆதரவாக மக்கள் கூடுவதை தடுக்க பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் ஆளும் கட்சியினர். ஆனாலும் அவர்களின் அரிய முயற்சிகளை தவிடுபொடியாக்கி தளபதி விஜயை சந்திக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஆளும் கட்சியை அலற விட்டுள்ளனர். தளபதியின் சிங்கப்படைகளை பார்த்து மிரண்டு போனது ஆளும் கட்சி. இந்த மக்கள் கூட்டம் தளபதிக்கு ஆதரவான ஓட்டாக மாறுமா என விரிவாக அறிக்கை அளிக்கும்படி உளவுத்துறைக்கு ஆளும் கட்சி சார்பில் ரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கோவை பூத் கமிட்டி மாநாடானது ஆளும் கட்சியை நடுங்க வைத்துள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை.